ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமான சகோதரர்கள் ஆரம்பிக்கிறது. அப்புறம் அமைதி. சரி, என்னை மட்டும்தான் பார்க்கணும், நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும். நமது பாதுகாவலர் புனித பேதுருடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக ஒரே குடும்பமாக இன்றைய நாளில நாம் இணைந்திருக்கிறோம். இந்த அருள் நிகழ்வுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆலய திருவிழா, ஆண்டு விழா என்று சொன்னாலே அது ஒரு நன்றியின் விழா. நமது பாதுகாவலர் புனித ராயப்பர் பரிந்துரை வழியாக நமது குடும்பங்கள் பெற்று வருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக நாம் எடுக்கிற விழாவா ஆலயத்தினுடைய ஆண்டு பெருவிழா. ஆக இன்றைய நல்ல கொடியேற்றத்தோடு நமது ஆலய திருவிழாவை, இந்த ஆண்டு திருவிழாவை ஆரம்பிக்கின்றோம். ஆக இந்த நாட்கள் நாம் பல்வேறு முயற்சிகளை ஏறெடுக்கிறோம். ஆக இந்த திருவிழா நாட்களில நாம் ஏறெடுக்கிற எல்லா விதமான பக்தி முயற்சிகளிலும் ஈடுபாட்டோடு பங்கு கொண்டு இந்த திருவிழா நாட்கள் நம் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தில் நம்மை புதுப்பித்துக் கொள்கிற நாட்களாக, இறைவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவில் நம்மை இன்னும் ஆழமாய் பலப்படுத்திக் கொள்கிற நாட்களாக, இறை வார்த்தையில் நாம் இன்னும் அடித்தளமிடப்பட்டவர்களாய் அந்த வார்த்தையின் ஒளியில் இறைவனுக்கு சார்ந்தவர்களாக வாழ இந்த நாட்கள் நமக்கு உதவியாக அமையட்டும். இன்றைய நாளில இந்த கொடியேற்ற திருவிழா நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற ஆம்பிற்குரிய அருட்தந்தை எஸ் அந்தோணிராஜ் அடிகளார் அவர்களையும், அருட்தந்தை ஜே அந்தோணிராஜ் அடிகளார் அவர்களையும் அனைவரின் சார்பாக வாழ்த்தி அவர்களை நாம் வரவேற்கிறோம். பரிசுத்தாவி பாடல் ஒரு அடிய பாடின பிற்பாடு தந்தை அவர்கள் கொடியை வந்திருப்பார்கள். அதன் பின்பாக கொடியேற்றம் முடிந்தவுடன் வருகை பாடலோடு இன்றைய கொடியேற்ற நிகழ்வானது, திருப்பலி நிகழ்வானது ஆரம்பமாகும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோம் என்னே சகர்த்தரே, ஆசீர்வாதியோம் என்னே சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இரக்க நிறைந்த இறைவா, இதோ இந்த மாலை பொழுதிலே எங்கள் பாதுகாவலரும் உம்முடைய திரு தலைமை தூதருமான புனித பேதுருடைய விழாவை கொண்டாட இதோ நாங்கள் அனைவரும் ஒருமித்த உள்ளத்தோடு, நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆலயத்தின் முற்றத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கள் மீது நீர் பொழிந்து வந்த அருள் கொடைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. இதோ இந்த ஆண்டு பெருவிழாவை கொண்டாட இதோ நாங்கள் தயார் செய்திருக்கின்ற இந்த கொடியேற்ற நிகழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தயார் செய்திருக்கின்ற இந்த கொடியை நீர்தாமே ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தும்படியாய் மன்றாடுகின்றோம். இந்த கொடியை உற்று நோக்குகின்ற நாங்கள் அனைவரும் எங்களுடைய விசுவாச வாழ்வில் உயர்ந்து நிற்கவும், இன்னும் எங்களுடைய உறவுகளில் நாங்கள் ஆழம் பெறவும், ஒருவர் ஒருவர் மீது காட்டுகின்ற அன்பும் அக்கறையும் மேலோங்கி நிற்க செய்தருளும். நாங்கள் கிறிஸ்தவ பண்புகளுக்கு எந்நாளும் சான்று பகரக்கூடிய நன்மக்களாக வாழச் செய்தருளும். இந்த நவ நாட்களிலே இந்த கொடியை காண்கின்ற
இந்த வளாகத்திற்குள் வருகின்ற அனைவரும் விசுவாச வாழ்விலும் அன்பு வாழ்விலும் உறவு வாழ்விலும் உயர்ந்து உமக்கு சான்று பகிர்ந்து வாழச் செய்வீராக. இந்த கொடியை நீதாமை அர்ச்சித்து புனிதப்படுத்தி நாங்கள் எந்நாளும் விசுவாச வாழ்வில் உயர்ந்து நிற்க அருள் புரியும்படியாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான கிறிஸ்து வழியாகவும் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி கொடியை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். அன்ஸ்டேபிள் கனெக்ஷன் தான் இருக்கு. இந்த திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படும் கருத்து: வடக்கு வயலுள் வசிக்கும் ஆரோக்கியசாமி மரியத்தனம் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் செயல் நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் ஆகாசிற்கு உடல் உள்ள நலம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், மேலும் மகன் அலெக்ஸ், மகள் ஜெனிஃபர், மருமகன் மிக்கேல் இவர்கள் செய்கிற தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், பேரப்பிள்ளைகள் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் தொடர்ந்து இறையாசி வேண்டி ஜெயிப்பும். இந்த கருத்தோடு நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களை, நமது குடும்பங்களை இறைவனுடைய வல்லமையான கரங்களில் ஒப்பு கொடுத்து இறைவன் தொடர்ந்து நமக்கு தேவையான எல்லா நலன்களையும் நிறைவாகி கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வளப்படுத்தி வெள்ளத்த இந்த திருப்பலியில மன்றாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவரில் அகமகிழ்வோம், அக்களிப்போம். இன்றைய நாள் இனிய நாள், இறைவன் நமக்கு அளித்த மாபெரும் நன்னாள். இந்த நல்ல நாளில் நாம் நம் புனிதரின், நம் பாதுகாவலரின் கொடியை மனங்கள் இணைந்து உறவுகள் கூடி திருப்பலி முன்னுரை. ஆண்டவரில் அகமகிழ்வோம், அக்களிப்போம். இன்றைய நாள் இனிய நாள், இறைவன் நமக்கு அளித்த மாபெரும் நன்னாள். இந்த நல்ல நாளில் நாம் நம் புனிதரின், நம் பாதுகாவலின் கொடியை மனங்கள் இணைந்து உறவுகள் கோடி உயரை ஏற்றியுள்ளோம். இந்த கொடியேற்ற திருப்பலிக்கு வருகை புரிந்திருக்கும் குருக்களையும் பங்கு பெற வந்திருக்கும் இறைமக்கள் சமூகத்தையும் அன்புடன் திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை என் பின்னே வா என்று இயேசு அழைத்தபோது அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி இயேசுவுடன் இருந்து தன் வாழ்நாள் எல்லாம் இறைப்பணியாற்றி வாழ்ந்தவர் நம் புனித ராயப்பர். இயேசு கிறிஸ்து, நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று கூறி விண்ணரசின் திறவுகோள்களை ராயப்பரிடம் ஒப்படைத்தார். கடலில் மீன்பிடித்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதர்களை பிடிக்கும் மாபெரும் திருத்தூதராக இயேசு மாற்றினார். தன் பலவீனங்களால் இயேசுவை 3 முறை மறுத்தலினாலும், ஆண்டவரே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்று உமக்கு தெரியும், என் நெஞ்சுருக அறிக்கையிட்டு தன் உயிரையே கிறிஸ்துவுக்காக கையளித்த விசுவாச வீரர் நம் புனித ராயப்பர். இத்தகைய புனிதரை நம் பாதுகாவலராக கொண்டு செயல்படும் நம் வடக்கு மயிலோடை மக்கள் இறைவனின் அருளாலும் ஆசீராலும் நிரப்பப்பட அருள் கேட்போம். ஓராண்டு காலம் இறைவன் நம் ஊர் மக்களுக்காக செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். இனிவரும் காலங்களில் சிறப்பாக இந்த திருவிழா நாட்கள் நல்முறையில் அமைந்திட அருள் கேட்டு இறைவனின் கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த நவநாள் திருப்பலியானது எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்புடைய விதத்தில் அமைய தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளுக்கு தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களிடையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம்முடைய குற்றங்குறைகள், பாவங்கள், பலகீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதரான தூய பேதுருடைய பரிந்துரையால் நாங்கள் உதவி பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவர் வழியாக விண்ணக கொடைகளை தொடக்கத்தில் உமது திரு அவை மீது பொழிந்தீரே. அதனால் அவர் வழியாக முடிவில்லா மீட்பின் உதவிகளை உமது திரு அவைக்கு வழங்குவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை திருவசனங்கள் 17 முதல் 25 முடிய. யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியாவின் படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளை பொருட்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிக சிறு படையுடைதான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேல் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோதாவின் மகனின் இரத்த பலியின் பொருட்டு அவரது படுக்கையிலே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 18 முதல் 22 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 18 முதல். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரனான அந்திரேயா. அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் மீன் பிடிப்பவர்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயின் மகன் யாக்கோபும் அவருடைய சகோதரான யோவானும் ஆவார்கள். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவிற்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருச்சபையினுடைய அடிநாதமாக இருக்கின்ற, திருச்சபையின் தூணாக இருக்கின்ற புனித பேதுருவுடைய திருநாள் வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு இங்கிருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்கள் சார்பாகவும் வடக்கு மயிலோடை மக்கள் இறைமக்கள் சார்பாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் மறைவுரை கேட்கக்கூடிய மூடில் தான் இருக்கீங்களா? உண்மைதானே? சரி, அப்போ 1 மணி நேரம் வைக்கட்டுமா? நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, நான் ஊருக்கு போகணும்ல, அதற்காக அவ்வளோ நேரம்லாம் வைக்க மாட்டேன், பயப்படாதீங்க. சரி, அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய பாதுகாவலருடைய விழாவை மகிழ்ச்சியோடு ஒரு கொடியேற்றத்துடன் நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்த நாளை பார்க்கின்ற போது, இந்த ஊரை பார்க்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி, பேரானந்தம். பார்ப்பதற்கு ஒரு எளிய ஊராக இருந்தாலும் விசுவாசத்தில் மிக சிறந்த ஊராகவும் நீங்கள் திகழ்ந்து வருவதை பார்க்கின்றேன். சிறிய குடும்பங்கள் தான், ஆனால் நீங்கள் 10 நாளும் பாதுகாவலருடைய விழாவை மகிழ்ச்சியோடு ஆடம்பரத்தோடு நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பசிலிக்காவுக்கு இணையாக நீங்கள் இந்த விழாவை கொண்டாடுகின்றீர்கள். ஆகவே உங்களுடைய நம்பிக்கையை பார்க்கின்ற போது பேதுருனுடைய அன்பு பிள்ளைகள் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கின்ற தலைப்பு பேதுருனுடைய அழைப்பு. அதோடு இணைந்து நான் இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக் கொள்ளுகிறேன். தடுமாறினாலும் தடம் மாறாத ஒரு அழைப்பு புனித பேதுருனுடைய அழைப்பு அப்படிங்கிறதையும் சேர்த்து வச்சுக்கிடும். பேதுரு அழைப்பிலே ஃபாதர் 1/2 மணி நேரம் பேசுவாங்க. இன்னும் நீங்கள் ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்களும் ஒரு 1/2 மணி நேரம் பேச போகிறீங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. ரெண்டையும் ஒன்றாக இணைத்து இரத்தின சுணுக்கமாக என்னுடைய மறைவுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அன்புக்குரியவர்களே, பேதுரு என்று சொன்னாலே உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன? ராயப்பர் என்று சொன்னால் உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன? பாறை. சரி, வேற? விண்ணரசின் திறவுகோலா? வெரி குட். வேற?
இயேசுனுடைய அன்பு சீடரா? அது யோவான். முதல் சீடர், முதல் திருத்தந்தை. எல்லாரும் நீங்களே மறைவரை வச்சு முடிச்சிட்டீங்களா? அப்புறம் நான் எதுக்கு? இன்னும் போய்கிட்டே இருக்குதா? வெரி குட். கோபக்காரரா? கோபக்காரரா? ஆக்சுவலாக நம்ம பைபிள் படி பார்த்தோம் அப்படின்னா பேதுரு மாதிரி ஒரு சின்ன பிள்ளை யாரும் கிடையாது. அவருடைய கேரக்டரெல்லாம் நம்ம கொஞ்சம் பைபிளில் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இயேசுவிட பேசுவார். சின்ன பிள்ளைங்க அப்படி யார்கிட்ட அப்படி பேசுவாங்க? உரிமையாக யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசுவாங்க. இப்போ உங்களுடைய அம்மா அப்பாட்ட அந்த பிள்ளைங்க ரொம்ப நல்ல உரிமையாக பேசுவாங்க. அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மிக உரிமையாக பேசியவர் புனித ராயப்பர், நம்முடைய அன்பு பாதுகாவலர். இவரை சற்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு அழைத்த முதல் சீடராக இருந்தாலும் ஏன் இவருடைய அழைத்தலிலே தடுமாற்றம் இருந்தது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள் எழுகின்றது. இயேசு எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர் எத்தனையோ மனிதர்களை கடந்து வந்திருப்பார். ஆனால் அவர்களெல்லாம் விட்டு எளிதாக தடுமாறக்கூடிய, எளிதாக பட்டுன்னு பேசக்கூடிய ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறார் முதலிலே. எல்லாரும் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் எப்போவே பெஸ்ட் செலெக்ஷனாக இருக்கணும்னு விரும்புவாங்க. நீங்கள் எல்லாரும் ஆர்எம்கேவிக்கு ஜவுளி எடுக்க போகிறீங்க. இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஜவுளி எடுக்க போகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற சேலையை தானே கடைசியாக எடுப்பீங்க. 1 மணி நேரம் தேடினாலும் நல்லா யோசித்து பாருங்கள், எந்த சேலையை நீங்கள் எடுத்துவீங்க. 1 மணி நேரம் பார்ப்பீங்க, அது இதுன்னு எடுத்துட்டு கடைசியாக சொல்லுங்கள் எங்களுக்கு இதுதான் பிடிச்சது அப்படிம்பீங்க. ஏன்னா நம்ம சும்மா ஒன்றும் போகல, அடிக்கிற வெயிலுக்கு ஏசிக்குள்ளே கொஞ்சம் நேரம் இருக்கணும், இருக்கவனுக்கு கொஞ்சம் சம்பளத்துக்கு வேலை பார்க்க வைக்கணும், பிடிச்ச உடனே எடுத்துட்டு அது நல்லா இருக்குமா? இருக்காது. ஆனால் அதுபோல ஒரு முதல் தேர்வு என்பது மிக சிறப்பான தேர்வாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஏன் இந்த முதல் தேர்வை இப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம், முதல் சந்தேகம். இரண்டாவது சந்தேகம், அந்த நபர் மேலே ஏன் திருச்சபையை கட்ட வேண்டும் என்று இயேசு எண்ணினார் அப்படிங்கிற இரண்டாவது சந்தேகம். அதெல்லாம் போடுங்க, அது எப்படியும் போகுது. விண்ணரசின் திறவுகளை எதுக்கு அவர் கையில கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. அப்போதான் நினைச்சு பார்க்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் ஆய்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அழைத்தலிலே மிக சிறந்த அழைப்பு என்பது பேதுருவுடைய அழைப்பாக இருக்கிறது. அதைவிட அந்த அழைத்த இறைவனுக்கு பதில் மொழி கூறிய அந்த பேதுருவுடைய அந்த வார்த்தைகள் என்பது அனைத்து அழைப்புகளுக்கும் சிறந்த ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடியும். கடவுள் மனிதர்களை தன்னுடைய மீட்பின் திட்டத்திற்கு எப்பொழுதுமே அழைத்து கொண்டே இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தொடக்கத்தில் ஆபிரகாமை கடவுள் அழைக்கின்ற போது ஆபிரகாம் தயக்கமின்றி தன்னுடைய பதிலை ஆண்டவருக்கு சொன்னார். உன் இனத்தாரிடமிருந்தும் உன் வீட்டினின்று இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு சொல்லுகின்ற பொழுது ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி முதல்ல வந்தார். அவருடைய தயக்கம் இல்லாதது பார்த்து கடவுளே அவரை போற்றி புகழுகின்ற பொழுது நம்பிக்கையின் தந்தை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது. ஆனால் அதே சமயம் கொஞ்சம் அடுத்து கடவுள் மனிதனை தன்னுடைய மீட்பின் திட்டத்திற்கு அழைக்கின்ற போது மோசை அழைக்கின்றார். மோசையினுடைய அழைப்பை நாம் விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் எடுப்போமே, 3ஆம் அதிகாரத்திலே அவருடைய அழைப்பு வரும். ஆனால் 4ஆம் அதிகாரத்திலே அவருடைய அழைப்பு என்பது ஒரு தடுமாற்றம், தயக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கு. 4ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அவர் என்னென்ன வார்த்தையெல்லாம் ஆண்டவர் கேட்கும் போது பதில் சொல்லுகிறாருன்னு பாருங்க. முதல் வசனம், ஆண்டவர் நீ இங்க வா, நீ இந்த மக்களை போய் மீட்டு கொண்டு வா, அதற்கு நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது முதலிலே அவர் சொல்லுகிற வசனம் என்ன? வாசிங்க.
விடுதலை பயணம் அதிகாரம் 4 இறைவசனம் 1. இதோ அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் பேச்சை கேட்கவும் மாட்டார்கள், ஏனெனில் சொல்வார்களே என்று கூறினார். அப்படின்னு பாருங்க, இன்னைக்கு உங்களை கடவுள் இன்னைக்கு நைட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுதாரு. பேசிங்க வாங்க, மயிலோடையில் இருக்க மக்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு நான் சொல்ற நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த வேலையை செஞ்சிருவீங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆண்டவர் கூப்பிடவில்லை, பங்குச்சாமியார் கூப்பிடுதாரு. உங்க அன்பியத்தில் இருக்க மக்களை எல்லாம் கூட்டுவான் அப்படின்னா மொதல் வார்த்தை என்ன சொன்னீங்க? அன்பிய பொறுப்பாளராக இருக்க நீங்க சரின்னு சொல்லுவீங்க. ஃபாதர் நான் சொன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, நீங்களே சொல்லுங்க. மொதல் வார்த்தை இதைத்தான் சொல்லுவீங்க. அது போலயே தான் இவர் சொல்லுதாரு, நான் சொன்னாங்களா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல. ரெண்டாவது அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி தயங்குகிறார். 10வது வசனம். ஐயோ 10வது வசனம். ஐயோ ஆண்டவரே, நான் நாவன்மையற்றவன், நேற்றும் அதற்கு முன்பும் நீர் உம் அடியானில் பேசிய பின்பும் நான் துக்குவாயனும் நான் குளறுபவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அடுத்து உங்க பங்குச்சாமியார் சொல்றாங்க, அன்பிய பொறுப்பாளர் ஒரு 5 வருஷமா இருக்கிறாங்க, அடுத்து வந்து அன்பிய பொறுப்பாளரை மாற்றணும். மாற்றும் போது ஒரு புதிய ஆளை உங்களை தேர்ந்தெடுக்காங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ நான் படிக்கவே இல்லை, எனக்கு அந்த திறமையே கிடையாது அப்படி நம்ம ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது போலயே என்ன சொல்றாரு மோசையும், நான் திக்குவாயன், நான் நாவன்மையற்றவன் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்றாரு. 13வது வசனம். வேண்டாம் ஆண்டவரே. பாருங்க, ஆபிரகாமுடைய அழைத்தல் வாழ்வு என்பது அவர் சொன்ன உடனே செய்யக்கூடிய ஒரு அழைப்பு, தயக்கமின்றி இருக்கின்ற ஒரு அழைப்பாக இருந்தது. இங்கு தயக்கத்தோடு ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் தடுமாறக்கூடிய ஒரு அழைப்பாக மோசேயினுடைய அழைப்பு இருக்கின்றது. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், கடைசியா நம்மள மாதிரியே அவரும் சொல்லி முடிக்கிறாரு, வேண்டே வேண்டாம், உங்களுக்கு ஒரு அன்பிய பொறுப்பாளர் கொடுத்தா என்ன வேண்டாம், இந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தி இருக்க பாருங்க, அவங்க நல்லா பேசுவா, நல்லா பாடுவா, நல்லா செய்வா, அவன் தான் எல்லாத்தையும் நல்ல சிறப்பாக செய்வா, அவங்கள செய்யுங்கன்னு நம்ம சொல்ற மாதிரியே மோசையும் அப்படியே சொல்லி முடித்து விட்டார். அதாவது கடவுள் அழைப்பு என்றால் என்ன என்று யோசித்து பார்ப்போம் என்றால், அவருடைய மீட்பின் திட்டத்திற்கு மனிதனை அவர் அழைக்கின்றார். அழைக்கின்ற அந்த மனிதன் கடவுளுக்கு பதில் மொழி கூறுவதுதான் அழைப்பு, வேற ஒன்றும் இல்லை. தயக்கமின்றி ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார், இவர் தயக்கத்தோடு மோசே ஏற்றுக்கொண்டார். நம்ம ஆளு ஹீரோவுடைய அழைப்பை நம்ம பார்ப்போமே. மத்தேயு 4ஆம் அதிகாரம் இறைவசனம் 18 இன்னைக்கு நம்ம வாசிச்ச நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடற்கரையோரம் போகின்ற போது முதல்ல பார்க்கிறாரு, பேதுருவை தான் முதலில் பார்க்கிறார். அவர்களை பார்த்தவுடன் இயேசு என்ன சொல்கிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக மாற்றுகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். இதே மாதிரி உங்க ஊர்ல நல்ல நம்ம பங்குசாமியார் தான், பங்குசாமியார் எல்லாருக்கும் நல்லா தெரியும் தானே, 5வது வருஷம் போய்கிட்டு இருக்கு, அதனால கட்டாயம் தெரியணும். நல்லா தெரியுமா? நல்லாவே நீங்க சொல்றதை பார்த்தா வேற 4 மீனிங் சொல்ற மாதிரி இருக்கு, அப்படி ஒன்றும் இல்லையா? சரி, அன்புக்குரியவர்களே இங்க பாருங்கள், அப்படி நம்ம ஃபாதர் வரும்போது என் பின்னாடி வாங்க, நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குகிறேன் அப்படின்னு உங்களை சொன்னா நீங்க போவீங்க? போயிருவீங்களா? என்னைக்காவது வந்திருப்பாங்களா ஃபாதர் உங்க பின்னாடி? வந்துருவாங்க. வெரி குட். அப்ப ஜோரா கை தட்டிடும், ஃபாதர் விட்டு கொடுக்க மாட்டாங்களா? சார், ஒருவேளை ஏதோ ஒரு பங்குல நடந்த மாதிரி வச்சுக்கிறோன்னு அவங்க வரலன்ட்டு. சரி, அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கை இங்க பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே பேதுரு தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். அவர் வலைகளை விட்டு விட்டு அவரை பின்பற்றினார்கள் என்று அவரும் அவருடைய சகோதரரும் போகிறார். இதுல 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்புகின்றார். இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிமையை அவர் உணர்கிறார். இயேசு அழைக்கின்ற அந்த குரலுக்கு உடனடியாக செவிசாய்க்கின்றார். செவிசாய்த்தது மட்டுமல்லாமல் அதை உடனே அவர் செய்கின்றார்.
அழைத்தல் என்பது அடுத்த மீனிங் என்னன்னா, இறைவனுடைய குரலை கேட்பது, இறைவனுடைய குரலுக்கு செவிமடுப்பது, செவிமடுத்தவுடன் அந்த குரலுக்கு செவி சாய்த்து அதன்படி நடப்பது தான் அழைப்பு. ரெண்டு விதமா சொல்லியிருக்கேன். ரெண்டாவது அழைப்பு புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னது? இறைவனுடைய குரலை கேட்பது, கேட்டவுடன் அது காதுக்குள்ள உள்ள நல்ல உள்ள திணிக்கிறது, அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? அது செயல்படுத்துவது தான் அழைப்பு. அதைத்தான் நம்முடைய பேதுருவும் செய்கிறார். பேதுருடைய அழைப்புல ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, எங்க வீட்டில் 2 பேர் இருக்காங்க. நானும் எங்க அண்ணனும் சாமியார் ஆகணும்னு ஆசைப்படுறோம். எங்க அம்மா அப்பா விடுவாங்களா? நீங்க தான் 2 பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறீங்க. யாராவது அனுப்பிடுவீங்களா 2 பிள்ளையும் சாமியாருக்கு போனா? இப்போ 12ஆம் கிளாஸ் முடிஞ்சு கல்யாணம் ஆகும்போது போட்டும் சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளைகளே அந்த பையனை அனுப்புவீங்களா? அப்படியா? உங்க பிள்ளைய சீக்கிரம் எனக்கு காமிங்க, நான் இப்போ கூட்டிட்டு போறேன். அன்புக்குரியவர்களே, இங்க பாருங்கள், தான் மட்டுமல்ல, அந்த இறைவனுடைய குரலுக்கு இருக்கக்கூடிய பவர் அதுதான். இறைவன் அழைக்கின்றார் என்று கேட்டவுடன் அந்த குரல் தன்னுடைய மனதில் உதித்தவுடனே உடனடியாக தன்னுடைய பதிலிருப்புக்கு உடனடியாக அந்த பதிலிருப்பு செய்கின்றார். தான் கேட்ட குரலுக்கு உடனடியாக அவர் பதிலை கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் அழைப்பு என்பது நமக்கு கிடைக்கின்ற போது உடனடியாக அதை செய்வதுதான் அது கடவுளுடைய அழைப்பாக அது மாறும். அன்புக்குரியவர்களே, இந்த பேதுருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி விஷயங்களை, அழைத்தலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை மட்டும் இன்னைக்கு சிந்திச்சுட்டு நம்மளும் அது போல வாழறதுக்கு முயற்சி எடுப்போம். முதல்ல அழைப்பு என்று சொன்னவுடன் கீழ்ப்படிதல் என்பது இருக்க வேண்டும். அதுதான் இந்த பேதுருடைய அழைத்தல் வாழ்வில் நம்ம பார்க்கின்ற முக்கியமான சிறப்பு அம்சம். அவர் அழைத்த உடனே படகுகளை விட்டுவிட்டு, வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார் என்று பார்க்கிறோம். அப்போ இறைவனுடைய குரலுக்கு செவிமடுத்த உடனே செய்வது தான் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் தான் ஒரு கடவுளுடைய அழைப்புக்கு மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படை பண்பாக இருக்க வேண்டும். இதைத்தான் அகுஸ்தினார் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கீழ்ப்படிதலே அனைத்து பண்புகளினுடைய சிறந்த ஒரு முக்கியமான பண்பு. இன்னைக்கு எத்தனையோ நல்ல பண்புகள் இருக்கிறது. அந்த அத்துணை நல்ல பண்புகளிலும் முதன்மையான பண்பு என்பது கீழ்ப்படிதல் என்று சொல்கிறார். ஏன்னா அது இறைவனுடைய விருப்பத்திற்கு நம்மை கையளிக்கின்றோம்ல, அதுதான் அந்த சிறப்புக்குரிய தன்மையை அது பெறுகிறது என்று சொல்லி அகுஸ்தினார் சொல்கிறார். அப்போ மனித வாழ்க்கையிலே கடவுளுடைய குரல் நமக்கு ஒலிக்கின்ற பொழுது, அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது நாம் இறைவனுடைய அழைப்புக்கு செவிமடுக்கிறோம், அந்த அழைப்புக்கு நாம் பதிலிருப்பு செய்கிறோம் என்பது உண்மை. நமக்கு தொடக்க ஆதிப்பச்சருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். கடவுளோடு இருக்கின்ற போது அவர்கள் எந்த தவறுமே செய்யவில்லை. கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனியை மட்டும் நீ உண்ணாத அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆனா நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த கட்டளையை மீறி தவறு செய்தார்கள். தவறு செய்கின்ற போது என்ன பண்றாங்க? தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்படக்கூடிய மக்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அப்போ கடவுளுடைய அழைப்புல கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் அது தண்டனையாக அது நமக்கு மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேதுரு கடவுள் தன்னை அழைக்கின்றார் என்று சொன்னவுடன், தன் சகோதரனையும் அழைக்கிறார் என்று சொன்னவுடன் இணைந்து அவர்கள் செல்லுகிறார்கள். இதேதான் நம்ம இயேசுவை பின்பற்ற, கடவுளை பின்பற்ற ஒரு இளைஞன் ஆசைப்படுவான். அப்ப இயேசு சொல்லுவாரு, உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுகின்ற போது அவனுக்கு அந்த மனசு வராது கடவுளை பின்பற்றுவதற்கு. அவன் என்ன பதில் சொன்னானே தெரியாது, அப்படியே அந்த கதை முடிந்து விடும். அப்போ கடவுளுடைய அந்த குரலுக்கு கேட்டு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் முதல்ல என்ன இருக்கணும்? இந்த அழைத்தல் வாழ்வுல இருக்க வேண்டும். அப்போ கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நமக்கு ஒரு சின்ன கேள்வி வரும், பேதுரு எல்லா விஷயத்தையும் கீழ்ப்படிந்தாரா? இயேசு சொன்னதெல்லாம் செஞ்சாரா? குழப்பம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. என்ன? இயேசு என்ன சொல்லுகிறார்? நம்ம எல்லாரும் இறையாட்சிக்குள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த இறையாட்சியை நம்ம உருவாக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளை அடிச்சு நாயா அடிப்பாங்க,
நம்மளை போட்டு கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவார். இவங்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்போ இயேசுன்னு சொன்னால் என்னையே அவங்க அடிக்க போகிறாங்க, சிலுவையில் அடிக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது பேதுரு உடனே என்ன சொல்லுவார்? ஆண்டவரே, இது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், பெசாட்டி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், புதுமைகளே செய்யுங்க, மக்கள் கூட்டத்தையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அவர் சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, அப்போதான் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? பேதுருவை பார்த்து கடிந்து கொள்வார். அப்போ இறைவனுடைய திட்டத்திற்கு நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னா அடுத்து என்னதான் வருது? ஆசீர்வாதம் வர மாட்டுக்கு. அதுக்கு அடுத்து என்ன? கோபம் தான். கடவுளுடைய கோபம் தான் மனுஷன் மேல வருது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பேதுரு கீழ்ப்படிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி அப்படி என்று சொன்னா, இயேசுவை கெஸ்தமனி தோட்டத்தில் இருக்கின்ற போது அவரை பிடிக்கிறதுக்காண்டி வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு வீரனுடைய காதை வெட்டிடுவார் பேதுரு. வெட்டி முடிச்சுட்டு பேதுரு எந்த அளவிற்கு தைரியசாலியா போறார் பாரு. வெட்டினவன் இடத்திற்கே போய் அங்க உட்கார்ந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க கூடயே சுத்திக்கிட்டு இருப்பாரு. அங்கதான் இயேசுவை மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்பதான் நம்ம யோசித்து பார்க்கிறோம், மறுதளிச்சிருப்பாரா, அது நடந்திருக்குமா, இல்லாட்டி பயத்துல அவர் சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். ஏன்னா வெட்டினவனுடைய இடத்துல அவர் அந்த இடத்துல அந்த 3 மறுதளிப்பு நடக்கக்கூடிய இடம் என்பது அந்த அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நடக்கும். இந்த பேதுரு என்பவர் கடைசி வாழ்நாளின் இறுதியில் பார்க்கின்ற பொழுது இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் மனதில் வைக்கிறார். நீ தான் அந்த திருச்சபை, உன் மேலதான் அந்த திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது, அந்த பெந்தெகோஸ்து நாளிலே அவர்கள் பெற்ற அந்த எழுச்சி அந்த மனிதரை தடுமாறி விழுந்த அவரை தடமாற வைத்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்க வைத்தது. அழைத்தல் வாழ்வினுடைய இறுதி கட்டத்திற்கு பேதுரு வருகிறார். என்ன பண்ணுகிறார்? இறுதியாக அவர் கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை இன்னும் மனதில் வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா, என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கின்ற போது, ஆண்டவரே, நான் உம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியாதா என்று சொல்லி கடவுள் மீது தான் வைத்திருக்கின்ற அந்த அன்பை உறுதிப்படுத்துகின்றார். அதனை தன் வாழ்நாளில் இறுதியாக வாழ்ந்து காட்டுகிறார். கடைசி அவர் எப்படி இறந்தாரு? சிலுவையில தலைகீழா அறையப்பட்டு இறந்தார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், நம்முடைய பேதுருவுடைய வாழ்க்கையில, அழைத்தல் வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் இறுதியாக தன்னுடைய அந்த அழைத்தலிலே கடவுளுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து அந்த அழைத்தலுக்கு தன்னுடைய பதிலிருப்பு கொடுத்தார். கிறிஸ்தவர்களாகிய நாமும் கடவுளுடைய குரல் என்பது எப்போது நமக்கு ஒலித்து கொண்டே இருக்கும். கடவுளுடைய அழைப்பு என்பது நமக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். ஏன் கடவுளுடைய அழைப்பு எப்படி வருகிறது, ஏன் வருகிறது என்பதை இன்னும் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அழைக்கப்பட்ட நாம், தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம், நம்முடைய நம்பிக்கையில் உறுதியாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க பேதுருவை போல தலைகீழெல்லாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு இறைவன் விரும்பவில்லை. ஆனால் நம் ஒவ்வொருவரையும் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகம் 1ஆம் அதிகாரம் இறைவசனம் 10 வாசிங்க. 2 பேதுரு அதிகாரம் 1, 2வது பேதுரு 2. பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 10. நம்ம எதற்காண்டி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அது நமக்கு கடவுள் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்பது எதற்காக? நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள், நாம் அனைவரும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடமாற மாட்டீர்கள். அதாவது கடவுள் கொடுத்த இந்த அழைப்பு என்பது அவருடைய விசுவாசத்தில் நாம் எந்த நிலையிலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கும் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? நம்முடைய பாதுகாவலர் சொல்வது போல 1 பேதுரு அதிகாரம் 1 இறைவசனம் 15.
15 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15. உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தலை எல்லாம் தூய்மையாயிருங்கள். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? இரண்டாவதாக நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது நம்முடைய வாழ்வு தூய்மையான வாழ்வு வாழ்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய பாதுகாவலர் நமக்கு கொடுக்கின்ற முக்கியமான அழைப்பாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தைகளில் தூய்மை இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனைகளில் தூய்மை இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாட்டுகளில் தூய்மை இருந்தாலே கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட, கிறிஸ்துவுள் ரட்சிக்கப்பட்ட மக்களாக நாம் வாழுகிறோம் என்பதை மனதில் வைத்து அதற்காக வரம் கேட்டு திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதலையும் நம்பிக்கையோடு எடுத்துரைத்து மன்றாடுவோம். விசுவாசத்தின் பாறையாம் புனித ராயப்பரின் வழியில் திருச்சபை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தூய ஆவியின் வழிநடத்தலோடு மக்களுக்கு இறைவார்த்தையை துணிவோடு அறிவிக்க தேவையான ஞானத்தையும் உடல் நலத்தையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பங்கின் விசுவாச வளர்ச்சிக்காக புனித ராயப்பரின் திருவிழாவை கொண்டாட கொடியேற்றியுள்ள எங்கள் பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் அனைவரும் தங்களுக்குள்ள இருக்கும் பிரிவினைகளை மறந்து அன்பிலும் ஒருமைப்பாட்டிலும் வளரவும் புனித ராயப்பரின் முன்மாதிரியை பின்பற்றி நற்செய்தியின் சாட்சிகளாய் வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இளைய தலைமுறைக்காக இன்றைய நவீன உலக போக்கிலும் தவறான வழிகாட்டுதல்களிலும் சிக்கி தவிக்கும் எமது இளையோர் கிறிஸ்துவே தங்களின் உண்மையான மீட்பர் என்பதை உணர்ந்து புனித ராயப்பரை போல நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று தைரியமாக அறிக்கையிடும் ஆழமான விசுவாசத்தை அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாக்கும் பரம்பொருளே எம் இறைவா, இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பிக்கும் ஆரோக்கியசாமி மரிய தங்கம் குடும்பத்தினருக்காகவும் எம் ஊர் மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரும் தூய பேதுருவின் வழியில் வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாக விளங்கவும் எங்களது குடும்பங்கள் உமது நிறை அருளால் ஆசிரிக்கப்படவும் எங்களுக்கு தேவையான வரங்களை நீர் தந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்னும் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். தூய பேதுரு ஆண்டவருடைய அழைப்புக்கு செவிமடுத்து தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய பணிக்காக அர்ப்பணித்து தடைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் தடம் புரளாமல் ஆண்டவருடைய பணியை அவர் துணிவுடன் செய்தார். நாம் அனைவரும் மாசற்றவர்களாக ஆண்டவருடைய பாதையில் வாழ, வார்த்தையின் ஒளியில் வாழ, தூய பேதுருவை போல யாரிடம் செல்வோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாளும் வாசித்து தியானித்து வார்த்தையின் வழியிலே நம்முடைய வாழ்வை அமைத்து ஆண்டவருடைய அழைப்புக்கு தகுந்த மக்களாக வாழ அருள் வேண்டுவோம். நாம் செய்கின்ற வியாபாரம், விவசாயம் என்னும் கட்டிட பணிகள் அனைத்திலும் இறைவனுடைய பாதுகாப்பும் உடனிருப்பும் அவருடைய ஆசீரும் நிறைவாக இருக்கும்படியாக மன்றாடுவோம். படிக்கின்ற பிள்ளைகள் அக்கறையோடு ஈடுபாட்டோடு படித்து வாழ்வில் உயர நற்பண்புகளில் சிறக்க அருள் வேண்டுவோம். சிறு குழந்தைகள் நல்ல உடல் உள்ள ஆன்ம சகத்தோடு வளர்ந்து பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வளர அருள் வேண்டுவோம். இன்னும் சிறப்பாக நம் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் இந்த கீழ்ப்படிதல்
இறைவனுடைய குரலுக்கு செவிமடுத்தல் போன்ற உன்னதமான பண்புகளை நமதாக்கி தூய பேதுருவை போல நாம் ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து வாழ அருள் வேண்டுவோம். இல்லங்களில் மருத்துவமனைகளிலே நோயுற்றிருக்கிற நம் சகோதர சகோதரிகள் நலம் பெறும்படியாக மன்றாடுவோம். இந்த நவநாட்களில் நாம் அனைவரும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் திருப்பலியிலே பங்கேற்று இறை வார்த்தையை கேட்டு அவற்றை தியானித்து நம்முடைய விசுவாச வாழ்விலே ஆழம் பெற, உறவு வாழ்விலே இன்னும் நல்ல வளம் பெற அருள் வேண்டி மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாக இறைவா, இது உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எடுத்து எம்பிய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை நீர் நிறைவாய் பொழிந்து நாங்கள் எந்நாளும் உமக்குள் மகிழ்வாக வாழச் செய்திருளும். இந்த நவநாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அருளையும் அருள் கொடைகளையும் நிறைவாக பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான கிறிஸ்து வழியாகவும் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியானது எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்துதரான பேதுருவின் பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் இக்காணிக்கைகளை உமது திருப்பிடத்துக்கு கொண்டு வருகின்றோம். மீட்பு அடைய எங்களுக்குள்ள தகுதியை குறித்து அச்சமுறும் நாங்கள் உமது கனிவிரக்கத்தால் மீட்படைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே
எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: இதோ இன்றைய திருப்பலியிலே நாம் நினைவூர்ந்து ஜெபிக்கின்ற குடும்பத்தாரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நம் ஒவ்வொருடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் இந்த பிரச காணிக்கைகளோடு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தினை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ ஆயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துள்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே சொருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் ஆலய பாதுகாவலர் புனித பேதுரு, உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், துன்பங்கள், நோய் நொடிகள், கடந்துளைகள், குடிநோய்கள், பாவ பழக்க வழக்கங்கள், அலகையினுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்கள் இவற்றை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும், நாங்கள் வாழும் இல்லங்களிலும், எங்கள் ஊரிலும் உலகிலும் நிலையான நிறைவான அமைதியும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவுள்ளங்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நமது ஆலய திருவிழாவினுடைய தொடக்க நாள் இந்த கொடியேற்ற திருப்பலியில் நமக்காக ஜெபித்து ஆசீர் வழங்கிக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அருட்தந்தைகள் இருவரையும் நன்றியோடு எண்ணி பார்த்து அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்குரிய அருட்தந்தை எஸ். அந்தோணிராஜ் அடிகளார் தந்தை அவர்கள் நமது மறை மாவட்டத்தில் பல நிலைகளில் தனது பணியை ஆற்றியிருப்பவர்கள். பல பங்கு தளங்களில் நமது மறை மாவட்டத்தினுடைய பேராலய பங்கு, தென்காசி தூய மிக்கேல் அதிதூதர் திருத்தல பங்கு, கருத்தப்பள்ளியூர் பங்கு, பாளைய செட்டிங்குளம் பங்கு, இந்த பங்குகளிலெல்லாம் சிறப்பாக பணியாற்றி தற்சமயம் தந்தை அவர்கள் சிதம்பராபுரம் பங்கினுடைய பங்கு தந்தையாக தனது பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி நமக்கு ஆசீர் வழங்கி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தந்தை எஸ். அந்தோணிராஜ் அடிகளார் அவர்களை நெஞ்சார பாராட்டி வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபித்து நமது நன்றிகளை தெரிவித்து இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறோம். அன்பிற்குரிய அருட்தந்தை ஜே. அந்தோணிராஜ் அடிகளார் அவர்கள் தந்தை அவர்களும் பல நிலைகளில நமது மறை மாவட்டத்தில் பணியாற்றி இருப்பவர்கள். பணிக்குழுக்களுடைய செயலர் தந்தையாக பணியாற்றி இருப்பவர்கள். தந்தை அவர்களும் பல பங்கு தளங்களிலே உதவி பங்கு தந்தையாக பேராலய பங்கு, காமநாயக்கன்பட்டி திருத்தலம், கோவில்பட்டி பங்கு, தென்காசி பங்கு ஆகிய பங்குகளில உதவி பங்கு பணியாளராக பணியாற்றி தற்சமயம் நாளாங்கட்டளை பங்கினுடைய பங்கு பணியாளராக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிந்தனையின் அடிப்படையில், பேதுருடைய அழைப்பினின் அடிப்படையில் அருமையான இறை சிந்தனையை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதில் இரண்டு நிலைகள். ஒன்று, இறை அழைப்பை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுவது. ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம், இதற்கு தேவையான ஆற்றல் பலம் எனக்கு இல்லை, என்னை விட வேறு ஒருவரை நீர் தேர்ந்து கொள்ளும் என்று சொல்லி கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகின்ற நிலை ஒரு நிலை. மற்றொரு நிலை, கடவுளுடைய குரலுக்கு அழைக்கின்ற குரலு கேட்டு அந்த குரலுக்கு உடனே செவிசாய்த்து அந்த அழைத்தவரை பின்பற்றி உடனடியாக தங்களது அழைப்பில கொடுக்கப்பட்ட அந்த இறை பணியை செயல் வடிவம் கொடுத்து இறைவனுக்கு சான்று பகிர்ந்தவர்கள். ஆக இப்படியாக அழைப்பை பற்றி இறை சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையில் நிலைத்திருப்பவர்களாக, தூய்மை மிக்கவர்களாக வாழ அழைக்கிறார் என்று நாம் நம்பிக்கையில ஒவ்வொரு நாளிலும் நம்மை மெருகேற்றி நம்மை ஆழப்படுத்தி கொள்ளவும், கடவுள் தூயவராய் இருப்பது போல தூய வழிகளை பின்பற்றி தூய நிலையை நம்மை காத்து கொள்ளவும் கடவுள் நம்மை அழைக்கிறார் என்ற நல்ல சிந்தனையை கொடுத்திருக்கிற அன்பிற்குரிய அருட்தந்தை ஜே. அந்தோணிராஜ் அடிகளார் அவர்களையும் நாம் பாராட்டி வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபித்து நமது நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறோம்.
இந்த நாட்களில அதுக்கு 10 நாள் இருக்கு. அப்புறம் சரி இந்த சரி சொல்லுங்க. போறது பின்னாடி வாங்கிடுவோம். அதுல இருக்குன்னு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது பாதுகாவலராம் புனித ராயப்பரின் கொடியேற்றமானது மிக சிறப்பான முறையில் நல்ல முறையில் நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வெளியூர்லேருந்து இந்த வருடம் ஏராளமாக வந்திருக்கிறீர்கள். உங்களை ஒவ்வொருவரையும் வருகையான வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இரண்டாவதாக நமது இந்த திருவிழா ஆலயம் முதல் கொடியேற்றத்திற்கு முதல் இப்போ தொடங்கி இருக்கின்றோம். நாங்கள் வரி போடுறதுக்கு முன்னக்கிட்டே நம்ம பங்குச்சேமேரு திருவிழா லிஸ்ட்டை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஊர் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. எங்களுக்கு திடீர்னு லிஸ்ட்டை கொண்டு கொடுக்காங்க. நாங்கள் பங்குச்சேமையில் ரெடி பண்ணியாச்சு, நீங்கள் NCUவில் திருவிழா நடத்துங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வரியை போட ஆரம்பித்தோம். அப்போ அதுக்கு அப்படி ஒரு நம்ம ஊர் மேலே ஒரு பற்றுறுதியும் ஒரு நம்பிக்கையும் வைத்து இன்றைய வரைக்கும் கடந்த 4 வருடங்களாக நம்ம ஊருக்கும் பங்கு தந்தையவர்களுக்கும் ஒரு சிறப்பான உறவாக இருந்திருக்கின்றது. அவர்களுக்கு நாம் ஊர் மக்கள் சார்பாக இந்த பொன்னாடி அணிவித்து மகிழ்விக்கின்றோம். மேலும் இங்கு வந்திருக்கின்ற பங்கு தந்தையார் அவர்களையும் நமது ஊர் மக்கள் சார்பாக வருகையுடன் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் நிகழ்வுக்கு வெளி பங்குகளிலிருந்து நமது பங்கு தளத்திலிருந்து இன்னுமாக இந்த மண்ணை சார்ந்த வெளியூரில் வாழ்கின்ற இந்த மண்ணை சார்ந்த வெளியூரில் வாழ்கின்ற நமது உறவுகள் வருகை தந்திருக்கிறார்களாக நீங்கள் அனைவரும் வந்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது, உற்சாகத்தை தருகிறது. உங்கள் அனைவரையும் பாராட்டி உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில நவ நாட்களில ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு முன்பாக ஜபமும் அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு நவநாள் திருப்பலியும் நடைபெறும். நாளைக்கு அடுத்து வருகின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் திருநாள் திங்கட்கிழமை காலையில 29ஆம் தேதி இந்த மாதம் காலையில திருவிழா திருப்பலி, மாலை நற்கருணை ஆசிரியரும் கொடி இறக்கம் நடைபெறும். அந்த திருவிழா நிகழ்வுகளில அனைவரும் உற்சாகத்தோடு கலந்து கொண்டு நல்ல முறையில் இந்த திருவிழா நிகழ்வின் மூலமாக உங்களுடைய விசுவாச வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இறுதி ஆசிரியருக்கு மனதால் படியிடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தூய பேதுருவை போல ஆழமான நம்பிக்கையில் நாளும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மயிலோடை ஊரிலே வாசம் செய்யுராயப்பரே, எங்கள் மீது பாசம் கொண்ட புனிதரே, எங்கள் ராயப்பரே. மயிலோடை ஊரினிலே வாசம் செய்யுராயப்பர், எங்கள் மீது பாசம் கொண்ட புனிதரே, எங்கள் ராயப்பரே. உம்மை போற்ற வந்தோம், நன்றி சொல்லி வாழ்த்த வந்தோம். உம்மை போற்ற வந்தோம், நன்றி சொல்லி வாழ்த்த வந்தோம். மயிலோடை ஊரினிலே வாசம் செய்யும் ராயப்பர், எங்கள் மீது பாசம் கொண்ட புனிதரே, எங்கள் ராயப்பரே.
ராயப்பரே, எங்கள் மீது பாசம் கொண்ட புனிதரே, எங்கள் ராயப்பரே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடமது. அஜிஷ்ட சிறுவரத்தினாலே எங்கள் சித்திற்கு முன்னே எங்களை ரசித்தரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூயாவின் பேராலே சேசு மரி சுசேபர் துணை கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக, அன்னை மரியே வாழ்க.